Good afternoon to everyone. Today my topic is mobile computing. மொபைல் கம்ப்யூட்டிங் ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டா, வாய்ஸ், வீடியோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டிவைசஸ்க்கு நடுவில் ட்ரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மொபைல் கம்ப்யூட்டிங்கோட ஒர்க்கு. இது ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இந்த மொபைல் கம்ப்யூட்டிங்கில் இம்பார்ட்டண்ட் 3 கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் மொபைல் கம்யூனிகேஷன், செகண்ட் ஒன் மொபைல் சாஃப்ட்வேர், தேர்ட் ஒன் மொபைல் ஹார்ட்வேர். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் மொபைல் கம்யூனிகேஷன். மொபைல் கம்யூனிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டேட்டாவை ஈஸியாக ரிலையபிளாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ், லேன், பேன் நிறைய சர்வீசஸில் யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இந்த மொபைல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணிவிட்டு ரிசீவர் சைட்லேருந்து ஏற்கனவே அவங்க சிஸ்டமில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவும் ரிசீவ் பண்ண போகிற டேட்டாவும் எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபார்மெட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண, சென்ட் பண்ண, ரிசீவ் பண்ண நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மொபைல் கம்யூனிகேஷன். இதில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரேடியோ வேவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இது சிக்னல்ஸ் ஏர் மூலிமா கேரி ஆகி சென்டர்ஸ்க்கும் ரிசீவருக்கும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதில் தான் திஸ் இஸ் மொபைல் கம்யூனிகேஷன். செகண்ட் ஒன் மொபைல் ஹார்ட்வேர். இந்த மொபைல் ஹார்ட்வேர்ன்றது எதுவும் இல்லை, டிவைசஸ் தான். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப், டேப்பு, மொபைல், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லாமே டிவைசஸ் தான். இதுதான் மொபைல் ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. இதில் ரிசிப்டர்ஸ் அண்ட் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரிசிப்டரும் மீடியமும் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட் பண்ணுற சிக்னலோ ரிசீவ் பண்ணுற சிக்னலையோ சென்ஸ் பண்ணி அதை அனுப்புகிறது தான் இதனோட ஒர்க்கு. தேர்ட் ஒன் மொபைல் சாஃப்ட்வேர். மொபைல் சாஃப்ட்வேர்னால் சேமஸ் மொபைல் ஹார்ட்வேர். அதாவது டேப், லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் இதில் ரன் ஆகிற ஆக்சுவல் ப்ரோக்ராம் தான் மொபைல் ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. இதில் மொபைல் சாஃப்ட்வேர் மொபைலோட இன்ஜின் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் எடுத்திங்கன்னா எவ்வளோ கம்பார்ட்மெண்ட் இருக்குது, பட் அதனோட இன்ஜின் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் ஃபோன் இருக்குது, அதில் எந்த ஒரு ப்ரோக்ராமும் ரன் பண்ணனா ஒர்க் ஆகாது. திஸ் இஸ் மொபைல் சாஃப்ட்வேர். இதனோட மெயின் இம்பார்ட்டன்ட் கோல் பார்த்திங்கன்னா போர்ட்டபிலிட்டி. ஒரு பர்சன் எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதுதான் மொபைல் சாஃப்ட்வேர். அட்வான்டேஜஸ் ஆஃப் மொபைல் கம்ப்யூட்டிங். இதனோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, டைம் சேவ் பண்ணிக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம், நிறைய விதமான விஷயங்களை பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதுதான் அட்வான்டேஜஸ். லிமிட்டேஷன் என்னென்னா, பவர் கன்சம்ஷன், அதாவது பவர் இல்லாமல் போயிடலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஒரு சில டைமில் இல்லாமல் போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்த்துக்கு அது யூஸே இல்லை. திஸ் இஸ் லிமிட்டேஷன். தேங்க்யூ.